வணக்கம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் விஜய் தாவேகாவை பத்தி என்னன்னா, டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி சேலத்துல பொதுக்கூட்டம் நடத்துறதா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி போலீஸ் கிட்ட கடிதம் கொடுத்திருந்தாங்க. அனுமதி கேட்டு அதுக்கு அவங்க கார்த்திகை தீபம் வருது, பாபர் மசூதி இடிப்பு நாள் வருது, 4ஆம் தேதி 6ஆம் தேதி டிசம்பர் மாசம், வேற நாள் சொல்லுங்கன்னு சொன்னதாக தகவல் வந்தது. இப்ப தாவேகா கொடுத்த கடிதத்துக்கு இவங்க எழுத்துப்பூர்வமா ஒரு பதில் கொடுத்துருக்காங்களாம். என்ன வருது அப்படின்னாக்கா, நீங்க கூட்டம் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் முன்னாடி இந்த லெட்டர் கொடுக்கணும். இது கால அவகாசம் குறைவு. இந்த கால அவகாசம் ஒரு மாசம் இருந்தாதான் நாங்க போதிய நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசா இப்படி சொல்றாங்க. இதை பார்க்கும்போது நம்மள மாதிரி நடுநிலையாளர்களுக்கெல்லாம் என்னன்னா, சரி இந்த மாதிரி விஜய் கூட்டம் நடத்துறது தள்ளி போடுறதுக்கு இதுவும் ஒரு டாக்டிக்ஸோ, இதுவும் ஒரு தந்திரமோ அப்படின்னு நினைக்க தோணுது. மனசுக்கு அப்படி தோணுது. அதே போல மதிமுகவிலிருந்து விலகிற மல்லை சத்யா அப்படிங்கிறவர் திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு. விஜய் வச்சிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதே பொருள் படும்படியா ஒரு வார்த்தையை மட்டும் மாத்தி திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சியை நேற்று தொடங்கி இருக்காரு. இது ஓட்டர் லிஸ்ட்ல வரும்போது தமிழக வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு வரும்போது ஓட்டர்கள் மத்தியில ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்குறதுக்காக இப்ப இந்த வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு மக்கள் மத்தியில தமிழக வெற்றி கழகம் சிறப்பா செயல்பட்டு மக்கள் ஆதரவை பெற்றதுனால அதே பாணியை பின்பற்றி இவரும் கட்சி பேரை வச்சுட்டாரு. அப்ப விஜயும் இவரும் ஒன்னா என்னத்தான் சொல்றது போங்க. விஜய்க்கு தொந்தரவுக்கு மேல தொந்தரவு கொடுக்கறதுக்குன்னே ஆட்கள் புறப்பட்டு வராங்கன்னா பாருங்களேன். ஏன்னா ஆங்கிலத்துல பேசும்போது இவரோட கட்சியும் டிவிகேன்னு தான் சொல்லுவாங்க, விஜய் கட்சியும் டிவிகேன்னு தான் சொல்லுவாங்க. மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன, எந்த டிவிக்கே யாரு குறிக்குது, என்ன சமாச்சாரம் அப்படின்ட்டு. ஆனா கலர் மட்டும் வேற. இவர் கருப்பு சிவப்பு வச்சுக்கிட்டாரு, விஜய் மெரூனும் மஞ்சளுமா வச்சுக்கிட்டாரு. ஆமா, அடுத்த அப்டேட் நம்ம டிவிகே விஜய் பத்தி வரும்போது கண்டிப்பா நாம வீடியோ போடுறோம். அதுவரையில நன்றி, வணக்கம்.